ஆண்டவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான தருணத்திலே உங்களோடு கூட இணைந்து கிருபாசனம் ஜெனரல் கன்வென்ஷனிலே பங்கெடுப்பதோடு கூட இணைந்து ஜெபிக்க, ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் தந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த அருமையான வாய்ப்பை தந்தருளுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின அருமையான தேவதாசன், அருமையான பாஸ்டர் யோபு ஐயா அவர்களுக்காகவும் எங்களுடைய கேபா அப்போஸ்தல மிஷனரி ஊழியங்களின் சார்பிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிருபாசன ஊழியங்கள் ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஒரு பெரிய தேவ மனிதனுடைய ஆண்டவர் நடத்தி அவருடைய அர்ப்பணிப்பை கொண்டு, ஜெபங்களை கொண்டு இந்த ஊழியங்கள் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை என்னை விட நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள். அப்படி ஆச்சரியமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியங்கள் இன்றைக்கு தேசத்தினுடைய பல பகுதிகளிலும் இயேசுவினுடைய வசனங்களை, சத்திய வசனங்களை, ஆண்டவருக்கென்று வாழுகிற பரிசுத்த வாழ்க்கையை, தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிற காரியங்களை தொடர்ந்து செய்வதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு சில நண்பர்கள் உண்டு. அவர்களும் இதே கிருபாசன ஊழியத்திலே போதகர்களாக, விசுவாசிகளாக, மூப்பர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் மூலமாய் நான் கேள்விப்படுவதுண்டு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த கன்வென்ஷனிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும், நம்மோடு கூட பேச வேண்டும். மனிதனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் வரவில்லை. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்கும் நீங்கள் வரவில்லை. உங்களை உருவாக்குகிற, உங்களை நேசிக்கிற, உங்களுக்காகவே ஜீவன் கொடுத்த, உங்களுக்காகவே பரிந்து பேசுகிற, உங்களுக்காக, எனக்காக, நம் எல்லாருக்காகவும் திரும்ப வரப்போகிற அந்த இயேசுவின் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும். அல்லேலூயா. நாம் இங்கு வந்திருப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம், தேவன் என்னோடு கூட இடைபட வேண்டும். The Lord should intervene with me. அதுதான் ஒரே ஒரு நோக்கம். என்னை உருவாக்கின ஆண்டவர், என்னை ரட்சித்த ஆண்டவர், என்னை அபிஷேகித்த ஆண்டவர், என்னை அழைத்தவர் மறுபடியும் ஒரு விசை என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் எப்பொழுதுமே நோக்கங்கள் இன்றி ஒரு காரியங்களையும் செய்கிறவர் அல்ல. அவருடைய ஒவ்வொரு காரியத்திலையும் மிகப்பெரிய பரம நோக்கம் உண்டு. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஏதோ கன்வென்ஷன் நடக்கிறது, போன வருடம் வந்தோம், நாம் கிருபாசன சபையிலே நான் விசுவாசியாய் இருக்கிறேன், அதனால் நான் வந்தேன் என்பதினால் அல்ல. மற்ற சபைகளிலே நாங்கள் இருக்கிறோம், பக்கத்திலே இருக்கிறோம் என்பதினாலேயும் அல்ல. தேவன் உங்களை கொண்டு வந்ததற்கு, எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய ஆண்டவர் எதையும் நோக்கமின்றி செய்கிற ஆண்டவர் அல்ல. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதில் அதிகாரம் உண்டு. அதில் ஆண்டவருடைய பலத்த காரியங்கள் வெளிப்படும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த 4 செஷன்களினுடைய மெயின் செஷன்ஸ்ல முக்கியமான ஒரு அடிப்படையிலே, ஒரு வசனத்தினுடைய அடிப்படையிலே உங்களோடு பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். வாலிபர் கூட்டத்திலும் ஒரு விசேஷித்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தினார். ஆகவே அதனுடைய அடிப்படையிலே தொடர்ச்சியாக 4 செய்திகளை உங்களுக்கு முன்பாய் நான் வேகமாய் வைக்க விரும்புகிறேன். நான் நம்புகிறேன் தேவன் கொண்டு வந்ததற்கு அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பார். நான் வெறும் ஆண்டவரை சுமக்கிற ஒரு கழுதை தான். ஆகவே நீங்கள் என்னை பார்க்க வேண்டாம். அதில் உட்கார்ந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அதிலிருந்து வெளிப்படுகிற பரிசுத்த வசனம் உங்களை சந்திக்கும். அது நம்மை சந்திக்கும். நம்மை கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அது நிச்சயமாய் செயல்படும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம்
முதல் வசனம். ரெவலேஷன் பின்பு chapter 4 verse 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை நான் கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இந்த வசனம் ஒருவேளை நீங்கள் படித்து தெரிந்த வசனமாய் இருக்கலாம், ஒரு சிலருக்கு புதிதான ஒரு வசனங்களாய் இருக்கலாம். நீங்கள் எந்த கிருபாசனம் திருச்சபையை தாண்டி மற்ற சபையினுடைய பிள்ளைகளும் இதில் நீங்கள் வந்திருக்க கூடும், ஒருவேளை ஆன்லைன் மூலமாய் இவைகளை கேட்கக்கூடும். கர்த்தர் எல்லாரோடு கூட பேச விரும்புகிறார். இந்த 4வது அதிகாரத்தில் இருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும், 22வது அதிகாரம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகத்திலே மிக முக்கியமான கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆனால் கொஞ்சம் கருகலான பகுதிகள். ஆனால் ஆண்டவர், நான் ஆழமாய் நம்புகிறேன், உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருப்பதற்கு காரணம் அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவருடைய எக்காள சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த சத்தம் உங்களை எதற்கு அழைக்கிறது தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான் அதில் போடப்பட்டிருக்கிறது, இங்கே ஏறி வா. ஆங்கிலத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கம் அப் ஹையர், மேலே ஏறி வா. அல்லேலூயா. இந்த 4 செய்திகளையும் இதனுடைய அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவையே தெய்வமாய் அவரையே இரட்சகராய் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்து அவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிற எல்லா சபையினுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் இன்றைக்கு வந்து நிற்கிற இடம் போதுமானது அல்ல. எந்த இடத்திலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வந்திருக்கிறோமோ நல்லது, ஆனால் போதுமானதல்ல. எந்த இடத்திலே குடும்ப வாழ்க்கையிலே வந்திருக்கிறோமோ நல்லது, ஆனால் போதுமானதல்ல. எந்த இடத்திலே நம்முடைய சபை வந்திருக்கிறதோ நல்லது, ஆனால் போதுமானதல்ல. எந்த இடத்திலே ஊழியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, ஊழியர்களாய் நாம் செய்கிற காரியம் நல்லது, இட் இஸ் குட் பட் நாட் சஃபிஷியன்ட். இது நல்லது, ஆனால் ஆண்டவர் நல்லதை அல்ல, மேன்மையானதை, உத்தமமானதை விரும்புகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், ஒருவேளை நாம் நினைத்தால் நம்முடைய கண்ணோட்டத்திலே இது போதும் என்று சொல்வார்கள். இப்பொழுதுதான் 10வது 12வது வகுப்பு பரீட்சை மார்க் வெளியிலே வந்திருக்கிறது. பரீட்சை ரிசல்ட் வந்தாலே 3 கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கூட்டம் 99 மார்க் எடுத்தால் கூட அழுவார்கள், ஐயோ 1 மார்க் போயிடுச்சே. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, 70 60 வரும் என்று நினைத்திருப்பார்கள். ஒருவேளை அதில் கொஞ்சம் கூடியிருக்கலாம், குறைந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் சில நேரங்களிலே சந்தோஷப்படுவார்கள், சில நேரங்களிலே வருத்தப்படுவார்கள். ஆனால் 3வது ஒரு கூட்டம் இருக்கிறது, கட்டாயம் நான் பாஸ் ஆக மாட்டேன், ஏதாவது கிருபை அல்லது பாஸ்டருடைய ஜெபத்தினாலே முன்னேறுகிற ஒரு கூட்டம். அவங்க போய் ரிசல்ட்டை பார்த்த உடனே பாஸ் என்று சொல்லி வந்தால் போதும், தமிழ்நாட்டு முதலமைச்சரே ஆன மாதிரி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. வெடி மட்டும்தான் வைக்க மாட்டான், ஒரே கொண்டாட்டம், கேக், நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக். சரி, இவன் ஒருவேளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டானோ அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா 35 மார்க் தான் எடுத்திருக்கான். ஒரிஜினலாக எடுத்தது 30 மார்க்காக தான் இருந்திருக்கும். ஆனால் கிருபைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இரக்கம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தள்ளி விட்டு திருத்துகிற வாத்தியாருக்கு அவனே ஒரு லெட்டர் வேற எழுதியிருப்பான், ஐயா நான் ஏழை குடும்பத்திலிருந்து வருகிறேன், என்னால் இவ்வளோதான் படிக்க முடியும், தயவு செய்து என்னை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி என்னை எப்படியாவது கரை சேருங்கள் என்று அவன் எழுதின லெட்டர்லாம் படித்து சரி பாவம் என்று அவர்கள் போட்ட அந்த 5 மார்க்கில் கரை சேர்ந்திருப்பான். ஆனால் கொண்டாட்டங்களை பார்த்தால் இவன் தான் முதல் மாணவனோ என்று சொல்ல தோணும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இன்றைக்கு நிறைய பேர் நாம் அப்படித்தான் யோசிக்கிறோம்.
ரட்சிக்கப்பட்டோம், நல்லது, அது விலையேற பெற்றது, அதை நான் குறைவாய் சொல்லவில்லை. அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷை வரங்களோடு கூட நாம் பேசுகிறோம், நல்லது, அதுவும் நிச்சயமாய் நமக்கு தேவை. சபை ஊழியத்திலும் நான் இணைந்திருக்கிறேன், ரொம்ப நல்லது. இப்ப பக்கத்துல உங்க கைப்பிடி சொல்லுங்க, இது போதாது. இது நல்லது, ஆனால் போதாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மேலே ஏறி வா. இது யாரை பார்த்து சொல்லுகிறார் தெரியுமா? சாதாரண ஒரு விசுவாசியை பார்த்து சொன்ன வசனம் அல்ல, சாதாரண ஒரு தேவ மனிதனை பார்த்து சொன்ன வசனமும் அல்ல. இயேசுவே பிதாவின் இடத்திலே நேரடியாய் ஜெபித்து, அவருக்கு இருந்த 500க்கும் அதிகமான சீஷர்கள், அவர்களுடைய மத்தியிலே 12 பேராய் பிரதான அப்போஸ்தலர்களாய் இயேசுவே பிதாவினிடத்திலிருந்து நேரடியான வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, இயேசுவே அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு, இயேசுவோடு கூட 3.5 வருடங்கள் நடந்து திரிந்து, இயேசுவோடு கூட படுத்திருந்து, இயேசுவோடு கூட சாப்பிட்டு, இயேசுவோடு கூட ஊழியம் செய்து, இயேசு மரித்ததையும் பார்த்து, அதிலேயும் 11 பேர் அந்த இடத்திலே இல்லை. கவனியுங்கள், அந்த 12 அப்போஸ்தலர்லையும் 11 பேர் அங்கு இல்லை. ஒரே ஒரு அப்போஸ்தலன் மட்டும்தான் சிலுவை அண்டையிலே வந்து நிற்கிறான். அப்படிப்பட்ட இடத்திலே வந்து 12 அப்போஸ்தலர்கள் சுற்றி உட்கார்ந்தார்கள். ஆனால் ஒருவன் தான் மார்பிலே சாய்ந்திருந்தான். அவ்வளவு அனுபவத்தை பெற்றவன். இப்பொழுது எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்து போய் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். இவன் ஒரே ஒருவன் மட்டும்தான் மீதி இருக்கிறான். அதுவும் ஒரு பெரிய சபைகளை, அநேக சபைகளுக்கு ஒரு பெரிய தகப்பனாய், ஒரு தகப்பனுடைய இடத்திலே இருந்து வழி நடத்தின, அநேகரை உருவாக்கின, கிட்டத்தட்ட முதிர் வயதை அடைந்தவன். அவனுடைய வயது சொல்லப்படவில்லை, ஆனால் சொல்லுகிறார்கள் சிலர் 70 என்று, சிலர் 90 என்று. நான் 90ஐ எடுத்துக்கொள்ளுகிறேன். 90 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இயேசுவோடு நடந்தது உண்மைதான், நிருபங்களை எழுதினது உண்மைதான், அவரோடு கூட அவராலே அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டது உண்மைதான், பவுலுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை பெற்றது உண்மைதான், இதெல்லாம் நல்லது, ஆனால் போதாது, நீ இன்னமும் மேலே வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் மேலே வருவதற்கு வயது ஒரு குறிப்பிட்ட வரையறை அல்ல. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 25 ஆண்டுகள் இருக்கலாம், 50 ஆண்டுகள் இருக்கலாம், இன்னமும் மேலே வர வேண்டும். இயேசுவுக்காய் ஊழியம் செய்து 50 ஆண்டுகளை நிறைவேற்றி இருக்கலாம், இன்னமும் மேலே வர தேவன் அழைக்கிறார். வரங்களும் கிருபைகளும் உங்கள் மூலமாய் ஆழமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களை அழைக்கிறார். சாதாரண ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம், வயோதிபர்களாய் இருக்கலாம். இனி என்னையா எல்லாம் முடிஞ்சது, நீ எப்போ இயேசுவை பார்ப்போம் என்று கூட நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பான தேவன், என் பிள்ளையே நீ மேலே எழும்பி வா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை அழைப்பதற்கான என்ன காரணம், ஏன் மேலே வர சொல்லுகிறார், அது எப்படி? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அழகாய் யோவானுக்கு அவர் சொல்லுகிறார் ஏன் வர வேண்டும். 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளை எழுது. அப்ப ஆண்டவர் 3 விஷயங்களுக்கு சாட்சியாய் வாழும்படியாய், சாட்சியாய் எழும்பும்படியாகத்தான் நம்மை மேலே வர சொல்லுகிறார். முதலாவது எது? ஏற்கனவே நான் பார்த்தவைகள், கண்டவைகள். 2வது இருக்கிறவைகள், இனி வரப்போகிறவைகள். இவைகளை எழுதும்படிதான் யோவான் என்கிற இந்த அப்போஸ்தலனை ஆண்டவர் அழைத்தார். அன்றைக்கு யோவானை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மையும் அழைப்பதற்கு காரணம், இந்த நாளிலே ஆண்டவருக்காய் வாழ்வது மட்டுமல்ல, வருகிற நாளிலே வருகிற சந்ததிகளுக்கு, தேசங்களுக்கு நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் எழும்பும்படிதான் ஆண்டவர் நம்மை மேலே அழைக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், இன்னும் நேரம் முடியல, மேலே எழும்பிருங்க. சில பேர் சொல்றாங்க மூட்டு வலிக்கு படியே ஏற முடியல, எங்க மேலே வர.
சில பேருக்கு இடுப்பு வலி, சில பேருக்கு மூட்டு வலி, சில பேர் இன்றைக்கா நாளைக்கா என்று சொல்லுகிறவர்கள், இல்லை நாம் வியாதியஸ்தனா இருக்கிறேன், பல காரணங்களை நாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எந்த வயதிலும் தன்னுடைய வயதான நாட்களிலே தனி தீவிலே சிறை வைக்கப்பட்டிருந்த, ஒருவரும் உடன் இல்லாதிருந்த அந்த நாட்களிலும் இந்த யோவானை பார்த்து சொன்னார், யோவானே, நீ தனியாய் இருக்கிறேன் என்று யோசித்து விடாதே, நீ வயதாகிவிட்டது என்று யோசித்து விடாதே, உனக்கு சில ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது என்று நீ யோசித்து விடாதே, அது போதும் என்று இன்னமும் என்னிடத்திலே நிறைய உண்டு, மேலே ஏறி வா. இன்றைக்கு கிருபாசன சபையாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், கம் அப் ஹையர். இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம், கர்த்தர் இதை கொடுத்த தரிசனம், உங்களை உருவாக்கி இருப்பதற்கு காரணம், நீங்கள் இப்பொழுது செய்கிறீர்களே அது நல்லது, ஆனால் போதாதது. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, இது நல்லது ஆனால் போதாது. எந்த மனிதன் இதை விரும்புகிறானோ, யாருக்குள் இந்த வாஞ்சை இருக்கிறதோ, எவர்களுடைய ஆவியை கர்த்தர் இவைகளுக்கு நேராய் தூண்டுகிறாரோ, நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். 90 வயது வரைக்கும் யோவான் சாதித்ததை காட்டிலும் அந்த வெளிப்பாடுகளை பெற்ற பின்பு இன்றைய வரைக்கும் இயேசுவினுடைய வருகை எப்படி இருக்கும், உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் கணிக்க முடியாத நாட்களிலே ஒருவரும் பெற்றுக்கொள்ளாத வெளிப்பாட்டை பெற்று எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாய் ஆண்டவருக்கு நின்றவன். அல்லேலூயா. நீங்க மேல வர வரதான் தைரியம் வரும். பக்கத்துல இருக்க ஆளை கையை பிடிச்சு சொல்லுங்க. நான் கையை பிடிக்க சொல்றது காரணம் என்ன தெரியுமா? 12 மணி ஆயிடுச்சு, வயிறும் பசிக்கும், நீங்க தூங்கிடக்கூடாது. அதனால கையை பிடிச்சு சொல்லுங்க, தைரியம் குலுக்கி சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கும் தூக்கம் வராது. அவங்கள பார்த்து நீங்க சொல்லுங்க, இன்னமும் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம சபையை தாண்டி, வீட்டை தாண்டி நிறைய காரியங்கள் செய்யணும். அல்லேலூயா. யோவானுக்கு 2026 குறித்து எதற்கு வெளிப்பாடு தேவை? அவன் வாழ போகிறானா? இல்லையே. அவனுடைய சொந்தக்காரர்கள் இங்கு வந்து இருக்க போகிறார்களா? இல்லையே. ஆனால் அவனுக்குள் ஒரு பெரிய பாரம், கிறிஸ்து வரும் வளவும் உள்ள சந்ததிக்கு நான் ஆசீர்வாதமாய் வார வேண்டும். இந்த ஒரு சந்ததிக்கு மட்டுமல்ல. எப்படி சாது ஐயா அப்படி யோசித்தாங்களா? இல்லையே. அவர்களை குறித்து நான் நேற்றைய தினத்தில் கொஞ்சம் அந்த வேர்க்கிளம்பி பகுதியில் உள்ள எங்களுடைய ஊழியத்தினுடைய தலைவராக இருக்கிற கனகராஜன் இடத்துல நான் இரவிலே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன். சாது ஐயா அதே ஊரை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள், என்ன செய்தார்கள், எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது கேட்க கேட்க. அத்தனை ஆச்சரியமான காரியங்களை அவர்கள் ஒருவேளை ஒரு தலைமுறைக்கு என்று நிச்சயமாய் யோசித்து செய்யவில்லை. இயேசு வரும் வரைக்கும் எத்தனை தலைமுறை இருக்கிறதோ அத்தனை தலைமுறை வரைக்கும் என்னை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு, என் சபையை கொண்டு, என் ஊழியத்தை கொண்டு தேவன் செயல்பட்டாக வேண்டும் என்கிற வைராக்கியம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் எந்த வயதானாலும் சரி, லிஃப்ட் இல்லாட்டினாலும் சரி, மேலே ஏறி வருவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இருந்ததை போல அன்னைக்கு கன்வென்ஷன் நடக்கல. எந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை மேல கூட்டார் தெரியுமா? 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஒரே ஒரு ஆளு தான் இருந்தான். கர்த்தருடைய நாள் அன்றைக்கு ஆராதிக்கணும், ஆனா சபை இல்ல. ஏன்னா இவனை தூக்கி தீவுல தண்டிப்பதற்காய் பத்மு என்கிற தீவில தூக்கி போட்டுட்டாங்க. அங்க யாருமே கிடையாது, ஆன்லைன் சர்வீஸ் கிடையாது, கூட இருப்பவர்கள் கிடையாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையே என்ன தெரியுமா? தனிமை. இந்த வசனத்தை கேட்கிற தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்கிற ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய கூட்டத்திலே நீங்கள் இருந்தாலும், சபையில் இருந்தாலும், ஆண்டவரே நான் தனிமையை தானே உணர்கிறேன், என்னோடு கூட ஒருவரும் இல்லை என்பதை போலதானே நான் உணர்கிறேன். ஊழியம் செய்கிற எனக்கு அன்பான மூத்த ஊழியர்களே, என்னோடு கூட வயதுடைய ஊழியர்களே, நீங்களும் ஒரு சில நேரங்களிலே இதை யோசிக்கலாம். ஆண்டவரே, ஊழிய தலத்திலே தனி ஒருவனாய் போராடுவதை போல இருக்கிறதே, எத்தனை நாட்கள் நான் இதை செய்ய முடியும், எனக்கு உதவி செய்வதற்கும் சகாயம் இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எந்த நேரத்திலே தனிமையை நீங்கள் உணர்கிறீர்களோ அன்றைக்கு யோவானை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனாய் பத்மு தீவிலே தனி மனிதனாய் இருந்த பொழுது எந்த தடையும் இல்லை. அன்றைக்கும் அவன் ஆவிக்கு உள்ளானான், அன்றைக்கும் பரலோகத்தை பார்த்தான், அன்றைக்கும் எக்கால சத்தம் அவன் காதிலே விழுந்தது. அல்லேலூயா.
பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தனி ஆளா இருந்தாலும் எக்கால சத்தம் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசில் சத்தம் தான் வருது. அது அல்ல, அதை விட பெரிய சத்தம் எக்கால சத்தம். அல்லேலூயா. அதை விட கர்த்தர் வானத்திலிருந்து சொல்லுகிற எக்கால சத்தம் ஒவ்வொருத்தருடைய தனி காதுகளிலும் அது வந்து விழும். என்றைக்கு அந்த சத்தம் விழுகிறதோ, அதனாலதான் 4வது அதிகாரத்தில் அவன் சொன்னான், முதலிலே நான் கேட்டேனே அதே எக்கால சத்தம் மறுபடியும் என் காதிலே வந்து விழுந்தது. அது என்னை பார்த்து சொன்னது, நீ மேலே ஏறி வா. எப்பொழுதுமே ஆண்டவர் இடித்து தள்ளுகிறவர் அல்ல, ஊன்ற கட்டுகிறவர். விழுந்து கிடக்கிறவனை மிதித்து தள்ளுகிறவர் அல்ல, மறுபடியும் தூக்கி எடுக்கிறவர். உடைந்த பாத்திரத்தை 2வது முறை திருத்தமாய் செய்கிற குயவன். ஆகவே இந்த காலை வேளையில உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனால் நம் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர் எனக்கு தெரியும். அவர் நம்மை ஊன்ற கட்டுகிறவர், மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் போதுமானவர். சரி, இதிலே எத்தனை அனுபவங்களை பெற்றிருந்த யோவான், அவன் அதற்கு ஆயத்தமாய் இருந்தானா? இருந்தான். வாசிக்கலாம். 17வது வசனம், 1வது அதிகாரம். 1வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். பார்த்தீர்களா? இத்தனை அனுபவம் உடையவன், இயேசுவை தொட்டு இயேசுவோடு நடந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை நேராக பார்த்தவன். ஆனால் இன்னொரு விசை ஆண்டவரை பார்க்கும் பொழுது செத்தவனை போல விழுந்தான். காரணம் என்ன தெரியுமா? இந்த இயேசு தானே, எனக்கு தெரியாதா? இயேசு நானும் ஒரே ஊர்ல தானே இருந்தோம், கொஞ்சம் சொந்தக்காரங்களும் கூட நாங்க, இயேசுவோட நான் போகலையா, எனக்கு இது நடக்கலையா என்று அவன் அசட்டையாய் இருக்கவில்லை. தரிசனத்தை பார்த்த பொழுது அசதியாய் இருக்கவில்லை, அசட்டையாய் இருக்கவில்லை, தன்னை அலப்பவும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஓ இத்தனை பெரிய ஆண்டவரா, இன்னொரு வெளிப்பாடு அவனுக்கு வந்த பொழுது, நான் ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி செத்தவரை போல விழுந்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால வரும் பொழுது நம்முடைய பெருமைகள், ஆண்டவருக்கு முன்னால வரும் பொழுது நம்முடைய அனுபவங்கள், ஆண்டவருக்கு முன்னால வரும் பொழுது நம்முடைய எல்லா எண்ணங்களையும் கழட்டி வைத்து விட்டு, ஆண்டவரே உமக்கு முன்னால நான் ஒரு செத்து போனவனை போலதான் சுவாமி, நிற்க கூட எனக்கு பலன் இல்லை என்கிற ஒரு சிறு பிள்ளையினுடைய இருதயத்தோடு நீங்கள் வந்து பாருங்கள். எக்கால சத்தம் மறுபடியும் மறுபடியும் கேட்கும், நாம் எழும்பிக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. பழைய அனுபவங்கள், பழைய காரியங்கள் என்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடக்கூடாது. அவைகள் எல்லாம் நல்லது. ஆனால் அது என்னை தேவன் அண்டையிலே என்னை பெருமை கொள்ள அல்ல, என்னை வெறுமைப்படுத்துவதற்கு அது எனக்கு உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் யோவான் ஸ்நானகன் அழகாய் செய்தான் தன்னுடைய வாழ்நாளிலே. இன்றைக்கு காலையிலே முதல் தலைப்பாய் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். மறுரூபமாகும்படி மேலே
அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. போதும். இந்த மறுரூப அனுபவத்தை புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் தெளிவாய் காண்பிக்க விரும்பினார். எப்போ காண்பிக்க விரும்பினார் தெரியுமா? இந்த சம்பவம் 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்குது. எதுல? மத்தேயில இருக்குது, மார்க் 9 இருக்குது, லூக்கா 9 இருக்குது. ஆனா இதுல மத்தேயு மார்க்கு இந்த இரண்டிலும் எதுக்கு மேல கூட்டிட்டு வந்தார் தெரியுமா? அதுக்கு முன்னால இயேசு சபையை குறித்ததான ஒரு தரிசனத்தை அல்லது வெளிப்பாட்டை தன்னுடைய சீஷர்களுக்கு முதலாவது கொடுக்கிறார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். மத்தேயு 15 முந்தின அதிகாரத்துல 18வது வசனத்துல பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு, இது நடக்க வேண்டும் என்றால் சிலுவைக்கு நான் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது பேதுரு அவரை பார்த்து என்ன சொல்லுகிறான்? இல்லை, நீர் சிலுவைக்கு போகாமல் எங்களுக்கு சபை வேண்டும். இன்றைக்கு நிறைய இந்தியாவிலும் சரி மற்ற இடங்களிலும் இருக்கும் சரி, இத்தனை 1000 சபைகள் வந்த பின்பும் மிகப்பெரிய பாதிப்பை நாம் ஏற்படுத்துவதிலே குறைந்திருப்பதற்கு ஒரு காரணம் சிலுவை இல்லாத சபைகள். இயேசுவினுடைய சிலுவை பாடுகளினுடைய அந்த காரியங்கள் அந்த சபைகளுக்குள் நீங்கள் பார்க்க முடியாது. வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இவைகளை தாண்டி நீங்கள் ஒன்றையும் அதிலே பார்க்க முடியாது. சிலுவை இல்லாத சபைகளினால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சவால்கள். இங்கு பேதுரு சொன்னான், சபை வேண்டும் ஆனால் சிலுவை வேண்டாம் என்று சொன்ன பொழுது, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை கண்டித்து அவனை சரிப்படுத்துகிறார். பிறகு ஆண்டவர் யோசித்து பார்க்கிறார், இல்லை, இவர்களுக்கு தெளிவான ஒரு பார்வை வேண்டும். எப்படி மறுரூபம் ஆக வேண்டும், அது எவ்வளவு முக்கியம், அதற்கு சிலுவை எவ்வளவு அவசியம், இதை சொல்லி காண்பதற்கு தான் இயேசு 6 நாளைக்கு பிறகு அவர்களை கூட்டி கொண்டு போகிறார். அல்லேலூயா. நான் நம்புகிறேன் இது உங்களுக்கும் கரெக்டா இருக்கும். இங்க இருக்கிற 6 to 8 நாட்கள்ல நீங்களும் மறுரூபத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் சபையை குறித்த தெளிவான வெளிப்பாடு இல்லை, சிலுவையை குறித்த தெளிவான ஒரு தரிசனம் இல்லை என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த கன்வென்ஷனிலே, இந்த வருடாந்திர கன்வென்ஷனிலே பழைய நாட்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை மறுரூபம் என்ன என்பதை காண்பித்து அதை சுவைப்பதற்கு ஆண்டவர் எடுத்து செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உள்ளான மறுரூபம் இயேசு அவர்களை கூட்டி கொண்டு போய் காண்பித்த காரியம் என்ன? சூரியனை போல பிரகாசித்த அவருடைய முகம், வெளிச்சத்தை போல பிரகாசித்த, வெண்மையான வெளிச்சத்தை போல பிரகாசித்த அவருடைய வஸ்திரம், இவைகள் எல்லாம் காண்பித்து இந்த மறுரூப பணி அவசியம் என்பதை ஆண்டவர் அழகாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி? நான் உங்களுக்கு நடைமுறையாய் பெரிய ஆழமான சத்தியங்கள் என்றல்ல, நீங்கள் தெரிந்த சத்தியங்கள் தான். ஆனால் மறுபடியும் அவைகளை ஞாபகப்படுத்தி, எப்படி நான் இந்த மறுரூபத்திற்குள் வருவது, இந்த மறுரூபம் என்று சொல்லுகிறார்களே அது எது? நிறைய பேருக்கு வார்த்தைகள் புரிவதில்லை, ஆனாலும் அவங்க அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. வார்த்தை புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி. ஒரு வசனத்தை ஒரு முறை நான் ஒரு சபையில வாசிக்கும் பொழுது அதில் போட்டிருந்த எசேக்கியேல் 16 சாங்கோபமும் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்ப நான் வெளியில வந்தவுடனே கேட்டேன், சாங்கோபம்னா என்னன்னு தெரியுமான்னு. அவர் சொன்னார், சாயந்தரத்துல வர்ற கோபம். எப்ப வர்ற கோபமா? அப்ப காலையில வர்ற கோபத்துக்கு என்னது பாங்கோபமா? அப்படி கிடையாது. சாங்கோபம் அப்படின்னா சோம்பேறித்தனம் என்ற அர்த்தம். ஆனா நமக்கு அந்த வார்த்தை இந்த தமிழ் மொழிபெயர்ப்பிலே இலங்கையை சேர்ந்த, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புலவர்களும் அவர்களும் இதுல இருந்தார்கள். அந்த தமிழ் வார்த்தைகளும் இங்கே உண்டு. நம்முடைய தமிழுக்கும் யாழ்ப்பாண தமிழுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அங்க நீங்க போனீங்கன்னா அவங்க நம்மளை பார்த்து எப்போதுமே சொல்வாங்க, அண்ணா நீங்கள் எங்கள் தமிழை சரியாய் கதைப்பதில்லை அப்படிமா. அந்த தமிழை எங்க தமிழை கெடுத்ததே நீங்க தான் சொல்லுவாங்க. ரொம்ப சுத்த தமிழ் பேசுவாங்க. முதல் முறை நான் கொழும்புக்கு போயிருந்துக்கு பொழுது நானும் என்னுடைய இன்னொரு நண்பரும் போயிருந்தோம். சரி, அங்க ஏர்போர்ட்ல எல்லா லக்கேஜையும் எடுக்கிறதுக்கு முன்னால பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், ரொம்ப தூரம் போகணும்னு சொன்னாங்க. எங்கன்னு தேடுறோம், எங்க கண்ணிலேயே படல. பக்கத்துல இந்த ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்டோம். அவர் கேட்டார், தமிழான்னாரு. ஆமா, தமிழ்ல எழுதி போட்டிருக்கான், உனக்கு தெரியலையா, போ அப்படின்னு கை காமிச்சாரு. எப்படி நம்ம பார்க்காம விட்டோம்னு எழுதியிருந்தா என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா? கழிவறை கூடம்னு எழுதல, மல சல கூடம். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க இலங்கைக்கு போனீங்கன்னா
அழகான தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அது போலதான் வேதத்தை வாசிக்கும் பொழுது புரியலைன்னா ஆங்கில வேதாகமோ சரி, என்னால் ஆங்கிலம் படிக்க முடியல, அதை நோட் பண்ணி வந்து போதகரை நீங்க பிடிச்சி இது என்ன வார்த்தை, இது எனக்கு புரியல அப்படின்னு நீங்க கேட்கணும். நிறைய பேர் என்ன கோபமா பாக்குறீங்க. அப்படிலாம் நாங்க கேட்டதே கிடையாது. போதகர்களே சொல்லுவாங்க, எங்க ஆட்கள் பைபிளே திருப்ப மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு சந்தேகம் கேட்டா நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். நீங்க நல்ல விசுவாசியா இருந்தா பாஸ்டரை தூங்க விடக்கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க நல்ல விசுவாசியா இருந்தா பாஸ்டரை தூங்க விடக்கூடாது. நிறைய விசுவாசிகள் உங்க பிரச்சனையினால பாஸ்டர் தூங்காம இருக்காங்க. அதை நான் சொல்லல. நீங்க போய் தொந்தரவு பண்ணணும். பாஸ்டர் இந்த வசனம் புரியல, இந்த வசனம் எனக்கு தெரியல, இது என்ன சொல்லி இருக்குது, இதை பத்தி எனக்கு விளக்கம் சொல்லித்தாங்க. என்னைக்காவது யாராவது கேட்டிருக்கீங்களா? எப்போ பிரசங்கத்தை முடிப்பார் நாங்க ஜெபித்துட்டு இருப்போம் பிரதர். அதுதான் நாம செய்வோம். பிரசங்கத்துல பாதி மேல போகும், பாதி வெளியில போகும், உள்ளேயே போகாது. ஆரம்ப நாட்கள்ல பீகார்ல நாங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணும்? பையா பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க. கூட வந்தவர் சொன்னார், 2 மணி நேரம் பண்ணுங்க. என்ன சொன்னேன், 2 மணி நேரமா எப்படி கேட்பாங்க? 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்தவுடன் என்னுடைய நண்பர் தான் பிரசங்கித்தாரு. நான் வெளியில வந்தோன்னு ஒருத்தரை கேட்டேன், பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன புரிஞ்சுது? அது எதுவும் புரியல, ஆனா நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் பேசினாரு, நல்லா இருந்தது, ஆனா எதுவும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க போய் வேதத்தை பார்த்து ஆராய்ந்து பார்த்து வசனம் இப்படி இருக்கிறதோ என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து மறுபடியும் போதகர் இடத்துல வந்து உங்க சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றீங்கன்னா, அப்போஸ்தலர் 17 சொல்லுகிறதை போல பெரேயாவிலே இருந்த விசுவாசிகள் தெசலோனிக்க பட்டணத்திலே இருந்த விசுவாசிகளை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. எது நம்மளை மாத்தும்? இந்த வசனம் தான் மாத்தும். கவனமா நீங்க படிக்கணும், ஆழமா நீங்க படிக்கணும். இந்த வசனங்கள், இந்த மறுரூப பணி நமக்குள்ள எப்படி நடக்கிறது? அந்த மறுரூபத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. ஆனா நான் கொஞ்சம் தெளிவா பேச விரும்புகிறேன். ஏனென்றால் பரிசுத்தம் என்று நாம் சொன்ன உடனே நம்முடைய மனதிலே நாம் ஏதோ யோசிக்கிறோம். இதுதான் பரிசுத்தம் என்று நாம் ஒரு வட்டத்தை போட்டு, இது நடந்தால் பரிசுத்தம், இது நடக்கவில்லை என்றால் பரிசுத்தம் இல்லை என்று நாமவே முடிவு செய்து விடுகிறோம். இல்லை, பரிசுத்தம் என்பது வெறும் பாவம் இல்லாமல் வாழ்வது மட்டுமல்ல. நல்லா கவனிங்க. பரிசுத்தம் என்பது வெறும் பாவம் செய்யாமல் வாழ்வது மட்டுமல்ல, பரமனை போலவே மாறுவது. அதுதான் பரிசுத்தம். இயேசுவுக்குள் பரிசுத்தம் இருந்தது என்பதல்ல, இயேசுவே பரிசுத்தர், அவரே பரிசுத்தர், அவருடைய சுபாவமே பரிசுத்தம், அவருடைய பெயரே பரிசுத்தர். அதுதான் என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கிறதா என்பது என்னுடைய தொடக்கமாய் இருக்கலாம். நானே பரிசுத்தமாய் மாறி இருப்பதுதான் உண்மையான மறுரூபம். 24 சில பேர் பரிசுத்தத்தை எப்போ வச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த ட்ரெயின்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ற மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை காலை 3 மணி நேரம் பரிசுத்தம், அப்புறம் சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்துல பரிசுத்தம், இன்னும் ஒரு இடத்துல இதை விட பரிசுத்தம் எப்ப தெரியுமா இருக்கும்? 10வது வகுப்பு எக்ஸாம் எழுதுறப்ப. இல்லைன்னா இயேசு ஃபெயில் ஆக்கிடுவாருன்னு அப்படி வேற ஒரு பயம். இது நடக்காது, அது நடக்காது, அதனால ஒரு பயம், அதனால பார்க்காம இருப்பாங்க. பல்ல கடிச்சிட்டு அந்த 2 மணி நேரம் 2 வாரம் காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவுத்து விட்ட, சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் சொல்றீங்க, சரி, அவுத்து விட்ட கழுதைன்னு சொல்லுவாங்க. அது கழுதையை நீங்க கட்டி வைக்கலன்னா அது எங்க ஓடுதுன்னே தெரியாது. அது வரைக்கும் செய்யாமல் இருந்த எல்லாத்தையும் சேர்த்து செய்யறதுக்கு ஓடுவாங்க. இந்த அனுபவம் நிறைய பேருக்கு வர்றதற்கு காரணம் என்ன? ட்ரெயின்ல பெட்டி இருப்பது போல ஒரு பெட்டி பரிசுத்தம், அவ்வளவுதான், அது போதும் என்று நாம் யோசிக்கிறோம். இல்லை, அதனால்தான் இந்த மறுரூபம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதுல முகத்திலிருந்து வஸ்திரத்திலிருந்து கால் வரை எல்லாம் பிரகாசிக்கிற ஒரு அனுபவம், உள்ளான மனிதனுக்குள் ஒரு மறுரூபப்படுகிற ஒரு அழகான ஒரு அனுபவம். 2 கொரிந்தியர் 3:18 பவுல் இத இன்னும் கொஞ்சம் ஒரு படி தெளிவாய் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற அந்த
கர்த்தராலே தானே. இந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாத்தீங்களா, மறுரூபம் என்பது என்னுடைய சாயலையே மாற்றும், என்னுடைய ரூபத்தையே மாற்றும். பரிசுத்த ஆவியாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். பரிசுத்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு காரணமே அதுதான். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை செய்வதற்கு உதவி செய்தார். ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, அந்த நாட்களினுடைய ஆசாரியர்களுக்கு, த பிரீஸ்ட், ப்ராஃபட், பிரின்ஸ் என்று சொல்வார்கள். இந்த 3 குறிப்பினருக்கும் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. நமக்குள்ளேயே வாசம் பண்ணி நம்மை அவருடைய சாயலாய் மாற்றுவதற்கு தான், அதற்கு பெயர்தான் மறுரூபம். அல்லேலூயா. நம்ம சாயல் பூரணமாய் மாற வேண்டும். நம்முடைய சாயல் பரிசுத்தமாய் மாற வேண்டும். நல்லா கவனிங்க, பரிசுத்த வாழ்க்கையில இந்த வேதம் சொல்வதை போல பரிசுத்தத்தை குறித்து வேற எங்கே நீங்கள் பார்க்க முடியாது. அதனாலதான் இதுக்கு பேரு என்ன பேரு? பரிசுத்த வேதாகமம். இதுல பரிசுத்தத்தை குறித்து எழுதியிருக்கிறது மட்டுமல்ல, எப்படி தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நாம் எப்படி வாழ முடியும், அதைத்தான் நான் வேகமா உங்களோடு கூட 4 காரியங்களை நான் பேச போகிறேன். என்ன காரியங்கள்? இந்த பரிசுத்த மாக்குதலினுடைய இந்த அனுபவம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? முன்னுரையாய் சில காரியங்களை ஒருவேளை புதுசா வந்திருக்கிறவங்களுக்காக சொல்லிட்டு அடுத்த படிக்கு நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், இந்த பரிசுத்தம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா மன்னிப்புல இருந்து தான் ஆரம்பிக்குது. உங்களுடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு கட்டாயம் வேண்டும். சில பேர்ட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, கிறிஸ்தவனான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனையான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டா கொஞ்ச நேரம் தலையை சொறிவாங்க. நீங்க யாரையாவது ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறதா ஆகவில்லையா, என்ன பதில் சொல்வீங்க? கல்யாணம் ஆகிருக்குதுன்னா ஆகிருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆகலைன்னா ஆகலைன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை ஆக போகுதுன்னா அதை கூட சொல்லுவாங்க. யாராவது இப்படி பதில் சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, அப்படி யாராவது நம்ம சொல்லுவோமா? சொன்னா ஆசாரி பள்ளத்துக்கு கூட்டிட்டு போயிருவோம். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா என்கிற கேள்விக்கு தெளிவான பதில், நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டேன், இல்ல அது பதில் அல்ல. நான் இந்த சபைக்கு போயிட்டேன், பதில் அல்ல. நான் ஞானஸ்தானம் கூட எடுத்துட்டேன், நான் பதில் அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் என்று சொல்லி சில சபையிலே ஜனங்களுக்கு தெரிய கூட தெரியாது. ஆனால் அதுவல்ல, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் வந்து, அவருடைய நாமத்தினாலே அவருடைய பிள்ளையாய் நான் மாறின அதிகாரம் தான், அதுதான் உண்மையான பரிசுத்தத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அதை ஆண்டவர் தருகிறார், நீங்கள் அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே நான் அதை குறித்து ஆழமாய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு இருந்துதான் பரிசுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆனால் இதிலேயே நின்று போன அநேக கிறிஸ்தவர்களும் உண்டு. என் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நான் சண்டே சர்வீஸ் போறேன், திருவிருந்துல பங்கெடுக்கிறேன், என்னுடைய பார்ட் முடிந்தது. இல்லை, இந்த பரிசுத்தத்திலே வளர வேண்டும். அதற்கு பெயர் தான் வளரும் பரிசுத்தம். ஆரம்ப பரிசுத்தம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மன்னிப்பு. ஆனால் வளரும் பரிசுத்தம் நம்முடைய சுபாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அது மாற்றுகிறது. எப்படி செய்கிறது? நான் சீக்கிரமாய் காண்பிக்கிறேன். 3வது ஒன்று இருக்கிறது, இந்த பரிசுத்தத்திற்காய் நாம் போராடுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். இட் இஸ் a fighting holiness, fighting for the holiness. போராடி காத்து கொள்ளுகிற பரிசுத்தம். இங்கதான் நிறைய பேர் விழுந்துருவாங்க. மன்னிக்கிற பரிசுத்தத்திற்கு எல்லாரும், மன்னிப்பின் மூலமாய் கிடைக்கிற இலவசமான பரிசுத்தத்திற்கு எல்லாரும் ஆயத்தம். வளருகிற பரிசுத்தத்திற்கு கூட கொஞ்சம் வாஞ்சை வந்து விடுகிறது. ஆனால் போராடி நான் காத்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லுகிற இடங்களிலே அநேகர் போராடுவதில்லை. சிம்சோனை உதாரணமா எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு விசை என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 விசை பண்ணியிருப்பாங்க. ஒரு விசை அது பரிசுத்தம் வளர்ந்த பாடே கிடையாது. அதில் போராடி காத்து கொள்வதற்கு அவர்களால் முடிவதில்லை. அதனால்தான் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள், இதற்கு மேல பரிசுத்தம் இல்லை, நான் குடிக்கிறது இல்லை, அதுவே பெரிய பரிசுத்தம் என்று யோசிக்கிறவங்க உண்டு. நான் சிகரெட்டே பிடிக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய பரிசுத்தமா யோசிக்கிறவர்கள் உண்டு. அதெல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் சாயலாய் மாறி இருக்கிறீர்களா? யாருடைய சாயல்? பக்கத்தில் உள்ளவங்களா, போதகரா, அல்லது பெரிய ஊழியக்காரரா? இல்ல, கிறிஸ்துவின் சாயலாக. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை நோக்கி நாம முன்னேறுவது அவசியம். கடைசியாக ஒரு பரிசுத்தம்,
அது பரிபூரண பரிசுத்தம். அது இயேசு வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிற இடத்திலே அது நம்மை கொண்டு போய் சேர்க்கும். சரி, இந்த பரிசுத்தத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டிலே ஒரு 830 முறை, புதிய ஏற்பாட்டிலே ஒரு 230 முறை, 1060 முறைக்கு மேல இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை வருகிறது. அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா நேசிக்கிறார் பாருங்க. அதனாலதான் அவருடைய எல்லா குணங்களினுடைய மகுடம் எது? அவர் பரிசுத்தர். அதனாலதான் பரலோகத்துல போனா எப்படி பாட்டு பாடுவாங்களாம்? சேனைகளின் கர்த்தர். அந்த வசனம் 2 இடத்துல வருகிறது. ஏசாயா 6:3, வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வேதத்துல இயேசு அன்புள்ளவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர் அப்படி எங்கேயும் எழுதப்படல. அப்படின்னா அவருடைய அன்பு குறை உள்ளதுன்னு நான் சொல்லல. அதுவும் அதனுடைய நீள ஆழ அகலம் நாம் அளக்க முடியாது. ஆனா எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர், அன்பிலும் பரிசுத்தம் உள்ளவர். ஏன் 3 முறை எழுதப்பட்டிருக்கிறது? என்னைக்காவது யோசித்து இருக்கிறீங்களா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? மகா பெரிய, மிகப்பெரிய பரிசுத்தர். ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிருப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படிதான் சொல்லுங்க. யாராவது இப்படி சொல்லியிருக்கீங்களா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அப்படி யாராவது சொல்வீங்களா? சொன்னா எப்படி இருக்கும்? ஏதோ அவங்கள கிண்டல் பண்றத போல இருக்கும். ஆனா பைபிள்ல மட்டும் ஏன் அப்படி எழுதி இருக்குது? மொத்தமே 3 வசனங்கள் தான், அந்த 3 வார்த்தைகளை கொண்டு எழுதப்பட்ட வசனங்கள். அதுல 2 சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏன்னா நம்ம ஊர் பாஷையை போல, ஆங்கில மொழியை போல ரொம்ப மிக அதிக இந்த வார்த்தைகள் எபிரேய மொழியில கிடையாது. அதனால எபிரேய மொழியில ஒரு விஷயம் நல்லா நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு தடவை சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா 2 தடவை சொல்லுவாங்க, எப்போதுமே நிலைத்து நிற்கும்னா 3 தடவை சொல்லுவாங்க. அதனாலதான் வேதத்துல 3 தடவை சொல்லப்பட்ட ஒரே குணம் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்ப இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அவர் வச்சிருக்கிறார் பாருங்க. இப்ப நான் சொல்ல போற சில காரியங்கள், எப்படி நான் இந்த மறுரூபத்திற்குள் வருவது? உன்னத பாட்டினுடைய புஸ்தகம், அதிலிருந்து 4 காரியங்களை நாம் வேகமாய் குறித்த நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்துல சபைக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு, தனிப்பட்ட உறவு, பரிசுத்த வாழ்க்கையை மிக அழகாக உருவகமாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசியுங்கள். 4வது அதிகாரம் 7வது வசனம். இதுதான் நம்முடைய முக்கிய வசனம். என் பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. இதைத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? அவருடைய பிரியமாய், பூரண அழகுள்ளவர்களாய், பழுது ஒன்றும் இல்லாதவர்களாய் வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே, இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த 3 வார்த்தையும், பிரியமாய் வாழ்வது, பூரண அழகுள்ளவர்களாய் வாழ்வது, பழுது இல்லாமல் வாழ்வது, இந்த 3ம் சேர்ந்துதான் மறுரூபம். இந்த மறுரூபத்திற்கு சபையை கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார்? ஆரம்பத்தில் இந்த சபை எப்படி இருந்தது? அல்லது இந்த ஸ்திரீ சூனமித்தியால் அவள் எப்படி இருந்தாள்? வாசிங்க. 1வது அதிகாரம் 6வது வசனம். நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதியுங்கள். போறோம். அப்ப எப்படி இருந்தாங்க ஆரம்பத்துல? கருப்பு. இவங்க எடுத்த உடனே பூரண அழகுக்கு வரல. எடுத்த உடனே இவங்க பெரிய ஒரு பிரியமான இடத்திற்கு வரல. இவங்க நிறம் எப்படித்தான் இருந்துச்சு? கருப்பாத. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கருப்பு தான் அவருக்கு தெரியும். நம்ம கலரை சொல்லல, உள்ளத்தினுடைய குணத்தை சொல்றாரு. கலர் நம்ம ஊர்ல வேற என்ன கலர் இருக்க முடியும்? நான் திருநெல்வேலியை சேர்ந்தவன். அங்க சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம், மாப்பிள்ளை என்ன கலர்? ரொம்ப திக்கு கலர்னுவாங்க. திக்கு கலர்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கருப்புல திக்கா, லைட்டா, வேற ஏதாவது மிக்ஸ்டா, அப்படிதான் சொல்லுவாங்க. சரி. 2வது, இந்த சபை, இந்த விசுவாசி எங்க இருந்தாங்க தெரியுமா? அதே உன்னத பாட்டு 1:4வது வசனம் வாசிங்க. என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். போதும். இதை பார்க்கிறதுக்கு ரொம்ப அன்பா சொன்ன வசனம் மாதிரி இருக்கும். உனக்கு பிரியமா இருந்தா நீயே பின்னாடி ஓடி வர வேண்டியதானே. ஆனா என்ன சொல்றாரு? என்னை இழுத்து கொள்ளும். அவனை இழுத்துட்டு தான் நீங்க ஓடணும்.
இல்லைன்னா நான் ஐபிஎல் பார்க்குறேன்னு உட்காந்துருவான், இல்லைன்னா நான் அங்கே போகிறேன்னு உட்காந்துருவான், இல்லைன்னா இங்கே போகிறேன்னு உட்காந்துருவான். சபைக்கு வர்றதுக்கு அவன் என்னதான் செய்யணும்? ஆளும் கருப்பு இழுத்துக்கிட்டு தான் வரணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அப்படிதான் நம்ம இருந்தோம், அப்படிதான் நம்ம இருந்தோம். அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்துதான் நம்மளை எங்க மாத்துறாரு? பூரண அழகுள்ள ரூபபதியாய் பழுதற்ற மறுரூபம் அடைந்த ஒரு விசுவாசியாய் சபையாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தர்களை பரிசுத்தர்களாய் மாற்றுகிறது அல்ல, நீங்களே பரிசுத்தமாகி வந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதல்ல. உங்களையும் என்னையும் பாவி என்கிற இடத்திலிருந்து, ஒன்றுக்கும் உதவாதவன் என்கிற இடத்திலிருந்து, அங்கே இருந்துதான் என்னை பூரண அழகுள்ளவராய் கர்த்தர் மாற்றுகிறார். இதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் 5 காரியங்கள் அவசியம் இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு. என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். இந்த 4வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். இதுதான் முதல் காரியம். இது முதல்ல வாசிக்கும் பொழுது யோசிப்பீங்க, என்ன கிணறு, தோட்டம், என்ன சொல்றாருன்னே புரியலையே, இதற்கும் நான் மறுரூபமாய் மாறினதற்கும் என்ன அவசியம்? அப்ப எங்க வீட்டில் தோட்டம் இருக்கணுமா, கிணறு இருக்கணுமா? எதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? 3 குறிப்பான வார்த்தைகளை பேசுகிறார். நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலே மறுரூபம் என்கிற அந்த உச்ச நிலைமைக்கு போவதற்கு எடுக்க வேண்டிய முதல் படி, நம்முடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. திறந்துவிட்ட தோட்டமாய் அல்ல. திறந்துவிட்ட தோட்டம் யார் வேண்டுமானாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று வாழ்கிற வாழ்க்கையினாலதான் நாம இந்த பரிசுத்த வாழ்க்கையில, பழுதற்ற வாழ்க்கையில, பிரியமான பூரண அழகுள்ள வாழ்க்கைக்குள் நாம் வர முடியாமல் தடுமாறுகிறோம். இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்குள்ள இருந்தா, பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய, வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தமே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்குள்ள வரணும்னா, இந்த வாழ்க்கை நமக்குள்ள வளரணும்னா, இந்த வாழ்க்கை நமக்குள்ள அது பூரணமாய் நிறைவேறணும்னா செய்ய வேண்டிய முதல் காரியம், அடைக்க வேண்டியவைகளை அடையுங்கள். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் திறந்து கிடந்தால் என்ன வரும் தெரியுமா? 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. இல்ல, நான் 2 பக்கமும் நான் திறந்து வச்சிருக்கிறேன் பிரதர், என்ன நடக்கும்? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. தோட்டம் கெட்டு போனதற்கு காரணம் என்ன? தோட்டத்துக்கு உள்ள வண்டு பூச்சி வரல. நீங்க நல்லா தான் வச்சிருந்தீங்க, தோட்டத்துக்கு தண்ணியெல்லாம் நீங்க விட்டீங்க, அதுல சின்ன சின்ன கிருமி வராம நீங்க அழகா பார்த்துக்கிட்டீங்க, தினந்தோறும் அதை பராமரிச்சீங்க. ஆனா என்ன செய்யாம விட்டுட்டீங்க? அதை அடைக்காமல் பாதுகாக்காமல் விட்டதுனால உள்ள இப்ப என்ன வந்துருச்சு? சிறு நரிகளும் குழி நரிகளும் உள்ள வந்தது. நரி என்றாலே தந்திரம் உள்ளது. தந்திரமாய் வரக்கூடிய காரியங்கள் தான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் மறுரூப வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய சவால். இன்றைக்கு திறந்து விட்ட ஒரு வாழ்க்கை, எது வேண்டுமென்றாலும் உள்ளே வரலாம். இல்லை, இயேசுவினுடைய பாதுகாப்பு இருக்கு. இதற்கு அர்த்தம், இதுக்கு தெளிவான காரியத்தை நீங்க சொல்லணும்னா, பவுல் சொல்லுகிற வார்த்தை, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் நம்முடைய தோட்டத்துல நாம அடைப்பை எடுத்துட்டு சொன்னோம், இதெல்லாம் அனுபவிக்கலாம் பிரதர், ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் திறந்து வைக்கலாம் பிரதர், ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கென்று வைக்க வேண்டிய பவுண்டரி லைனை, நமக்கென்று வைக்க வேண்டிய சீமைகளை, நமக்கென்று வைக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரே. பூர்வ காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய பார்வையிலே நீ பவுண்டரி லைனை போடு, அதிலே நீ விழுந்து விட்டால் நீ எல்லாம் முடிந்தது. பூர்வத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நான் சொல்லுகிறேன், எப்படி நீ அடைக்க வேண்டும். அவனை நீ கோபப்படுவதல்ல, கொலை செய்வதல்ல, நீ கோபப்பட்டாலே அதற்கு சமமானது. ஆகவே கோபம் என்கிற இடத்திலேயே உன்னுடைய எல்லையை போடு. எங்கே எல்லையை போடுகிறீர்களோ அங்கே எல்லையை தாண்டினால் பாம்பு கடிக்கும். வேத வசனம் இருக்கு பிரசங்கியில, தடை தாண்டினால் பாம்பு கடிக்கும். அதுதான்
அதனுடைய அர்த்தம். எந்த இடத்திலே நாம் இந்த காரியங்களை அவிழ்த்து விடுகிறோமோ, எந்த இடத்திலே செய்ய வேண்டிய இடங்களிலே கண்ட்ரோல், கட்டுப்பாடுகளை, இந்த கட்டுப்பாடுகள் எங்க தெரியுமா வரணும்? 2 இடத்துல வரணுங்க. ஒன்னு நம்ம யோசிக்கிற இடம், இரண்டாவது நம்ம பார்க்கிற இடம். வாட் யூ திங்க் அண்ட் வாட் யூ see. இந்த 2 இடத்துல நமக்கு கண்ட்ரோல், கட்டுப்பாடுகள் வரவில்லை என்றால் மறுரூபத்தை நாம் இழந்து விடுவோம். அடைப்புகள் தெரித்து விடும். குள்ள நரிகளும் குழு நரிகளும் உள்ளே வந்து நம்முடைய பூவையும் பிஞ்சையும் அது எடுத்து விடும். இந்த காலை வேளையிலே குள்ள நரிகளை பிடித்து அடைப்பை உறுதிப்படுத்தி யோபுவின் வீட்டை அடைத்ததை போல ஒருவரும் உள்ளே நுழைய முடியாதபடி ஒரு பெரிய அவருடைய அடைப்பை, அவருடைய அக்கினியை நமக்கு மதிலாய் தருவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய உள்ள வரக்கூடிய நபர்கள், உள்ளே அனுமதிக்கக்கூடிய காரியங்கள், இதை கவனமா பாருங்க. ஒரு முறை ஒரு ரட்சிக்கப்பட்ட தம்பி சினிமா தியேட்டர்ல இருந்து வெளியில வந்தான். நாங்க ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அந்த கூட்டத்துல பார்த்துட்டோம். நான் வண்டியை திருப்பிட்டு வந்து, என்னடா சபைக்கு வராம சினிமா தியேட்டர்ல இருந்து வெளியில வர்ற? அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? நான் ஜெபத்தோட தான் சினிமா பார்த்தேன். நான் சொன்னேன், ஜெபத்தோட சினிமா பார்த்தியா? எப்படி பார்த்த? அவன் சொன்னான், நான் உள்ள போய் உட்கார்ந்த உடனே ஜெபம் பண்ணேன். இயேசுவே, எதெல்லாம் உள்ள போகணுமோ அது மட்டும் போகட்டும், எதெல்லாம் உள்ள போகக்கூடாதோ போகட்டும். எப்படிப்பட்ட ஜெபம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப எப்படி நடக்குது? ஆன்லைன் சர்வீஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப போர் அடிக்கு பிரதர், புதுசா என்ன ரிலீஸ் ஆயிருக்குது, இதை ஸ்கிரீனை கீழே தள்ளி அதை மேலே தள்ளு, மேலே தள்ளு, கீழே தள்ளு, மேலே தள்ளு, கீழே தள்ளு. இதே தான் இன்றைக்கு நடந்து. இது ஒன்றும் செய்யாது பிரதர், இது ஒன்றும் செய்யாது, தீதான கொஞ்சம் பக்கத்துல போகலாம், கொஞ்சம் செய்யலாம். அடைப்பை எடுக்க 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 குள்ள நரிகளும் குறு நரிகளும் நம்முடைய பூவும் பிஞ்சுமா இருக்கிறதை கெடுத்ததினால்தான் பரிசுத்தத்துல தெர்மாமீட்டர் மாதிரி மேல கீழே மேல கீழே வளர்ச்சியற்ற நிலைமைக்கு வந்து தைரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், எழும்பி பிரகாசிக்க முடியாமல் நாம் தடுமாறுகிறோம். இந்த கன்வென்ஷனிலே எல்லாவற்றையும் உதறிவிட்டு மேலே ஏறி வருவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம், அது அடைக்கப்பட்ட தோட்டம் மட்டுமல்ல, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அப்படின்னா என்ன? கிணறு கட்டி அதுக்கு மேல ஒரு சின்ன சல்லடை மாதிரி போட்டு அதை மூடி வச்சிருப்பாங்க. சில கிணறு திறந்தே இருக்கும், குடிக்கிற தண்ணீர் உள்ள கிணறு. அது கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? இல்லை என்றால் கலப்படம் வந்துவிடும். முதல்ல காரியம், கயவன் உள்ளே நுழைந்து விடுவான் அடைப்பை எடுத்தா. இரண்டாவது, மறைக்காவிட்டால் கலப்படம் ஆகிவிடும். பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையா இருக்கலாம் அல்லது கிரேக்க வார்த்தை ஹாகியோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேறு பிரிக்கப்படுதல். சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வேறு பிரிக்கப்படணும். கலப்படம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே கலப்படம் தான். போய் பார்த்தீங்கன்னா பால்ல சொல்லுவாங்க, அது எரும மாட்டு பால் காஃபி சார், உள்ள பார்த்தீங்கன்னா பூரா பவுடரை போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் கலப்படம், தங்கத்துல கலப்படம், இதுல கலப்படம். அநேகருக்கு எதை வாங்குறது இல்லைன்னே அவங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம். இதை செய்யறதா அதை செய்யறதா, எது ஒரிஜினல் போட்டிருக்காங்களோ அதை கண்டிப்பா வாங்க முடியல. ஏன்னா அவன் தான் அதிகமா கலப்படம் செய்யறான். நீங்க மும்பையில அந்தேரின்ற இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு விஷயத்துல ஒரு ஒரிஜினல் திங் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாட்கள்ல மொபைலோ மற்ற காரியங்களோ உடனே டூப்ளிகேட் வந்துடும். அதனாலதான் சொல்லுவாங்க, அந்தேரியில அரை மணி நேரத்துக்கு மேல நின்னீங்கன்னா உங்களையே ஒரு டூப்ளிகேட்டா மாத்திருவாங்க. அந்த அளவிற்கு வேகமாய் கலப்படங்கள் பரவி கொண்டிருக்கிற ஒரு நாட்கள். ஆனா ஒரு அன்ன பறவை, அதை குறித்து தமிழ்ல சொல்லுவாங்க, அது தண்ணீரும் பாலும் கலந்திருந்தாலும் எதை மட்டும் குடிக்குமா? நீங்க பாத்தீங்களா? இல்ல நம்ம தான் கேட்டோம், அவ்வளவுதான், நமக்கு தெரியாது. பாலை மட்டும் குடிக்குமா? அப்ப நான் ஒரு தமிழ் வாத்தியார்ட்ட கேட்டேன், சார் இது உண்மைதானா அப்படின்னு. அவர் சொன்னார், உண்மைதான். எப்படி? அது சொன்னாரு, அந்த அன்ன பறவை முதல்ல பாலை பார்த்த உடனே அதுல துப்புமா. அதனுடைய எச்சில் சலைவால ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl கண்டென்ட் இருக்குமா. இது உள்ள போய் விழுந்த உடனே அந்த பால்ல சேர்ந்து தயிர் மாதிரி கட்டியா தனியா பிரிஞ்சிருமா, பால் தண்ணி மட்டும் தனியா பிரிஞ்சிருமா. அப்ப இதை பாலை மட்டும் குடிச்சிட்டு வருமா. அப்போ
தண்ணி கலந்திருந்தாலும் தன் நாக்கிலே உள்ள அந்த ஒரு எச்சிலை வைத்து ஏது தண்ணீர் ஏது பால் என்று கண்டுபிடித்து 2 அறிவுள்ள ஒரு பட்சி செய்யும் என்றால், எல்லாவற்றையும் பகுத்தறிகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது நன்மை எது, தீமை எது, பாவம் எது, தேவனுக்கு பிரியமானது எது, பிரியமில்லாதது எது என்று பிரித்தெடுத்து பார்க்க நான் தவறி இருப்பேன் என்று சொன்னால் அது என்னுடைய பிழை. தேவன் என்னை அழைக்கிறார். அல்லேலூயா. யார் மேலேயும் நான் பழி போட முடியாது. அதை பிரித்து பார்க்க வேண்டும். கலப்படம் இல்லாத வாழ்க்கை. வாசிங்க, எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல ஆரம்ப சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். அது எபிரேய பதத்திலும் கிரேக்க பதத்திலும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கலப்படம் இல்லாதவர்கள். அந்த இடத்திற்கு நீங்களும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 9வது வசனம். கன்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றிலிருந்து அவனை பார்க்கிறேன். குன்றிலிருந்து இஸ்ரவேலே நான் உன்னை பார்க்கிறேன். 12 கோத்திரங்களே உன்னை பார்க்கிறேன். வனாந்திரத்திலே இருக்கிறவர்களே, இஸ்ரவேலின் சபையே நான் உன்னை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அந்த ஜனத்தினுடைய ஒரே குணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆடைகளிலே வித்தியாசம் இருந்தது, கோத்திரங்களிலே வித்தியாசம் இருந்தது, அளவுகளிலே வித்தியாசம் இருந்தது. ஆனால் ஒரு காரியத்திலே முழு இஸ்ரவேல் சபையும் இணைந்திருந்தது. என்ன தெரியுமா? அவர்கள் யாரோடும் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருந்தவர்கள், கலப்படமற்றவர்கள். அதுதான் ஆண்டவருடைய சபையினுடைய பரிசுத்தத்தினுடைய வல்லமை. அல்லேலூயா. கலப்படமற்ற இருந்தா 21, 22, 23 நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு விரோதமான மந்திரம் வேலை செய்ய முடியாது. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கும், சிங்கத்திற்கு ஒத்த ராஜ ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. இது இல்லாததுனாலதான் யாரோ செய்வினை வச்சாங்க, வஞ்சனை வச்சாங்க, தகடு இருந்தது, பித்தளை இருந்தது, எல்லாத்துக்கும் பயம். இருட்ட பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், அவன் வச்சிருப்பானோ இவ வச்சிருப்பானோ. ஒருத்தரும் எல்லாரும் வைக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளு வேண்டுமென்றாலும் வைக்கட்டும். உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே கலப்படம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ராஜாவின் ஜெய கம்பீரம், சிங்கத்தை போல மந்திரங்களை தூள் தூளாக்குகிற கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே இருக்கும். அல்லேலூயா. நம்மை சுத்திகரியாமல் கலப்படத்தோடு நின்று கொண்டு வல்லமை தாரும் வல்லமை தாரும் என்று சொல்லி 10 நாட்கள் நாம் கத்தினாலும் நடக்காது. அது பாகால் தீர்க்கதரிசியினுடைய முறை. பகலெல்லாம் கத்துவார்கள், ஒன்றும் நடக்காது. எலியா சாயந்திரத்திலே வருவான், பலிபீடத்தை செப்பனிடுவான், எல்லாவற்றையும் சரி செய்வான். 36 வினாடிகள் தான் அவனுடைய ஜெபம். சின்ன ஜெபம், அக்கினி இறங்கி வரும். அல்லேலூயா. கலப்படத்தோடு வாழ்ந்து வாழ்ந்து நம்முடைய எல்லாவற்றையும் நாம் இழந்து நிற்கிறோம். இந்த காலை வேளையிலே கலப்படமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. திருமணமான எனக்கு அன்பான அண்ணன், அக்கா, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? எனக்கு அருமையான அக்கா, நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு உண்மையா இருக்கிறீர்களா? வாலிப தம்பி, உன்னை வளர்க்கிற பெற்றோர்களுக்கு, சபைக்கு உன்னால் உறுதியாய் சொல்ல முடியுமா? பாஸ்டர், அம்மா, அப்பா, கலப்படம் இல்லாத இருதயத்தோடு நான் வாழுகிறேன். இன்றைக்கு ஊழியர்கள், என்னோடு கூட நின்று ஊழியம் செய்கிறவர்களே, தாழ்மையோடு உங்களை பார்த்து கேட்பேன். ஏன் தெரியுமா? வேதத்திலேயே பரிசுத்தம் என்கிற வார்த்தை அதிகபட்சம் வருகிற அதிகாரம் லேவியராகமம் 19. அந்த அதிகாரம் யாருக்காய் எழுதப்பட்டது? முழு லேவியராகமும் ஆசாரியர்களுக்காய் எழுதப்பட்டது. ஆசாரிய ஊழியத்தை செய்கிற, சபை போதக ஊழியத்தை செய்கிற நம் எல்லாருக்கும் மற்றவர்களை காட்டிலும் கலப்படம் இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு அவசியம். கல்வாரி சிலுவையிலே இயேசு ரத்தத்தை சிந்தினதற்கு காரணம், எப்படி ஆகிலும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், எப்படியும் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு இயேசுவின் பரிசுத்த ரத்தம் இந்த மண்ணிலே விழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய தர்மகர்த்தா குடும்பத்திலிருந்து வருகிறேன். இயேசுவை என்னுடைய கல்லூரி நாட்களிலே அறிந்து கொண்டேன். இயேசுதான் தெய்வம் என்று அறிந்த பொழுது, ஐயோ, இத்தனை நாட்கள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படித்தும் தெரியாமல் இருந்து விட்டேன் என்று அழுதிருக்கிறேன். பாவத்திலே நான் விழாமல் இருந்திருப்பதற்கு இந்த இயேசு எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்க கூடும், மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதிருக்கிறேன். ஆனால் அந்த நாளிலே 2000வது வருஷம் செப்டம்பர் 8ஆம் தேதி
திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் வருகிற சோதனைகளிலே, நெருக்கங்களிலே, இடுக்கண்களிலே கலப்படம் உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் உண்மையை சொல்ல முடியும். சில இடங்களிலே நான் கலப்படங்களை அனுமதித்தது உண்டு, ரட்சிக்கப்பட்ட பிறகும். ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் அழுத பொழுது அவைகளை நீக்கி ராஜாவின் ஜெய கம்பீரத்தை மறுபடியும் தந்தார். அல்லேலூயா. நான் ஏதோ தியரியை பேசுவதற்கு, ஏதோ பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே வரவில்லை. உங்களை சவால் விட்டு அழைக்க விரும்புகிறேன். ஒரு தலைமுறையிலே எங்களோடு கூட வட இந்தியாவுக்கு வந்து பாருங்கள். விபச்சாரத்தை தொழிலாய் செய்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம். நேபாளிலும் வட இந்தியாவிலும். சில நேரங்களில் அவர்களை 16 வயது 15 வயதிலே 50,000 1,00,000 ரூபாய்க்கு விற்று விடுவார்கள். குழந்தை ஆபாச படங்களை எடுப்பதற்கு அவர்களைத்தான் கொண்டு போகிறார்கள். அங்கு ட்ரக்ஸ், போதை பொருட்களை கொடுத்து சிவப்பு விளக்கு பகுதிகளிலே அவர்களுடைய சரீரங்களை அனுபவிப்பதற்கு லைன்ல நிற்கக்கூடிய அநேகர் உண்டு. ஒரு 25 வயதில் அவர்களை சந்தித்தால் சொல்வார்கள், வாழ்க்கை பூரா சிதைந்து விட்டது. இயேசு நேசிக்கிறார் என்றால் யார் அவர்? என்னுடைய சொந்த தாய் தகப்பனே என்னை நேசிக்கவில்லையே, அப்படி நேசித்தால் ஏன் வரவில்லை? வாழ்க்கை சிதைந்து போனது. பால்வினை நோய் வியாதி, சிலருக்கு HIV பாசிட்டிவ் வியாதி. இவைகளின் நடுவில் இயேசுவை அறிவித்த பொழுது அந்த ஜன கூட்டத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியிலே வந்து திருமணமாகி ஊழியம் செய்து பரிசுத்தத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் இன்றைக்கு உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எந்த மனிதனையும் மாற்றக்கூடியதையா. இந்த கல்வாரியின் ரத்தம் இருக்கிறதுனால் நான் சொல்லுகிறேன், கலப்படத்திற்கு ஒரு நாளும் இடம் கொடாதிருங்கள். சிந்தனையிலே இடம் கொடாதிருங்கள். கலப்படத்திற்கு உங்கள் பார்வையிலே இடம் கொடாதிருங்கள். பார்வையிலே, சிந்தையிலே கலப்படம் ஆகிவிட்டு ராஜாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னால் அவரும் நமக்கு உதவி செய்வது கடினமாய் போய் விடுகிறது. காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். நேபாள் நாங்கள் இருக்கக்கூடிய சித்துவன் பகுதியில் வயல்வெளியில் காண்டாமிருகம் சுத்திக்கிட்டு இருக்கும். அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டாலே அமைதியா போகணும். ஏன்னா அது ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணிச்சுன்னா விரட்டி முட்டி தள்ளி அவனை இல்லாமல் ஆக்கக்கூடியது. அவ்வளவு ஸ்பீடா ஓடும், அவ்வளவு வேகமா முட்டும். வெறும் மூக்கு கொம்ப வச்சு அதனுடைய வேகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை வேகம் வல்லமையை தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். என்ன தகுதி வேணும்? கலவாமல் வாழ்ந்து பாருங்கள், தனியே வாழ்ந்து பாருங்கள், கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து பாருங்கள். கலவாமல் என்று சொல்வது யாரோடும் பழகாமல் என்பது அர்த்தம் அல்ல. நல்ல நண்பர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த மதத்தினராலும் அவர்களோடு கூட நீங்கள் பழகுங்கள், அதை குறித்து சொல்லவில்லை. ஆனால் எந்த காரியமும் நமக்குள் வரக்கூடாது. மீன் கடலிலே இருக்கும், கடல் முழுவதும் உப்பாய் இருக்கும், ஆனால் மீன் உப்பாய் இராது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் உலகத்துல இருப்பேன், உலகம் முழுவதும் பாவத்துல இருக்கும், ஆனால் என்னுடைய வாழ்க்கை தனியாய் அதிலே நிற்கும். இதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால், இந்த மறுரூபத்திற்கு ஆயத்தமாய் இருந்தால், இந்த கன்வென்ஷனுடைய முடிவிலே நீங்கள் பழுதற்ற பூரண ரூபவதியாய் மாறுவது நிச்சயம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், நாம் முதலாவது கயவனை உள்ளே விடக்கூடாது, அடைக்க வேண்டும். இரண்டாவது கலப்படங்களை அனுமதிக்க கூடாது. இந்த ரெண்டு காரியத்தை செய்து மூன்றாவது அதில் அழகாய் போடப்பட்டிருக்கிறது, நாம் முத்திரை குத்தப்பட்டவர்கள். அதுல வசனம் எப்படி சொல்லுகிறது? முத்தரிக்கப்பட்ட கிணறு. இந்த கிணத்துல சீல் வைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். கன்னியாகுமரியில் பார்க்க முடியாது. நம்ம கிணத்துக்கெல்லாம் சீல் வைக்கிறது இல்லை. இப்போ வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு கூட காதுல சீல் வைக்கிறாங்க, யூபி மற்ற மாநிலங்கள்ல. ஏன்னா இது ஆடுதான் சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா அங்கே மாட்டு இறைச்சிகள் தடை பண்ணப்பட்டிருக்கிறதுனால ஆட்டு காதுல வெட்டினரி டாக்டர் வந்து சீல் வச்சதுக்கு அப்புறம் தான் வெட்டுறாங்க. சீல் இதுதான் என்று சொல்லப்படக்கூடிய முத்திரை அந்த நாளில் கிணத்துக்கு வைப்பாங்க. எப்படி வைப்பாங்க, ஏன் வைப்பாங்க? இந்த கிணறு என்னுடையது, எஜமானனுக்கு உரியது. மூணாவது என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்நாளில் நான் என்னுடைய வாழ்க்கையை அடைப்பது மட்டுமல்ல, கலப்படம் இல்லாமல் காத்து கொள்வது மட்டுமல்ல, முக்கியமான மூன்றாவது, என் சுயநலத்தை நான் உடைக்க வேண்டும். நான் எனக்குரியவன் அல்ல, என் மீது முத்திரை வைக்கப்பட்டிருக்கிற எஜமானுடையவன். என்றைக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுயம், அகம் உடைகிறதோ அன்றைக்கு தான் நான் பரிசுத்த வாழ்க்கையிலே மறுரூபமாக முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள எழும்புகிற காரியங்கள், மிக அதிகமாய் வருகிற காரியங்கள், இதன் நிமித்தம் உண்டாகிறதான் பெருமை.
இது நிமித்தம் உண்டாகிறதான் காரியங்கள் படிப்பை வைத்து, குடும்பத்தை வைத்து, கோத்திரத்தை வைத்து, ஜாதியை வைத்து, ஊரை வைத்து, எத்தனை பெருமைகள், எத்தனை காரியம். ஆனா ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பாங்க? ஆண்டவரே நான் மண்ணு, ஆண்டவரே குப்பை, கன்னியாகுமரி கார்பரேஷன் குப்பை. ஆனா ஒரு ஆள் சண்டைக்கு வந்தா போதும், நீ யாரை பார்த்து என்ன கேட்கிற? இப்பதான் குப்பைன்னு சொன்னாங்க, குப்பை இப்ப எந்திரிச்சு நிக்குது, குப்பை இப்ப காலரை தூக்கி விடுது. என்ன காரியங்கள்? முத்தரிக்கப்பட்ட கிணறு என்கிற இடத்திற்கு வரவில்லை. இது என்னுடைய கிணறு என்று யோசிப்பதினால்தான் என் சுயம் மேலிடுகிறது. அதனால்தான் பவுல் சொன்னான், இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், அல்லேலூயா, ஆனால் நான் அவரோடு கூட அறையப்பட வேண்டும். அப்போதான் எனக்கு அது பலன். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அல்லேலூயா, ஆனால் நான் என்னுடைய மாம்ச இச்சைகளை அறைய வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு உண்மையான அல்லேலூயா. இயேசு உலகத்திலிருந்து காப்பதற்காய் எனக்காய் சிலுவையிலே தொங்கினார், ஆனால் நான் இந்த உலகத்திற்காய் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சுயம் சாகும். நல்லா கவனிங்க, அந்த சுயநலத்தை ஈஸியா செய்ய முடியாது. ஒரு ஊழியக்காரர் அழகாய் சொன்னார், சுயநலத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறது என்பது பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி. உரிக்க உரிக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வந்துகிட்டே இருக்கும். ஆனா முதல்ல மேல உரிச்சிங்கன்னா கருப்பு கலர்ல, பிரவுன் கலர்ல இருக்கும். ஆனா உரிக்க 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 கலர் எப்படி மாறும்? வெள்ளையா மாறும். ஆனா உரிக்கும் போது என்ன வரும்? கண்ணீர் வரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சுயத்தை உரிக்கும் போது கொஞ்சம் கண்ணீர் வரத்தான் செய்யும். ஆனா உரிக்காம விட்டீங்கன்னா உபயோகம் இருக்காது. கடைசி இடம் வரைக்கும் அதை உரித்து 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 இந்த சுயம், அகம் என்கிற இந்த காரியத்தை நீங்க முத்திரை குத்தப்பட்ட கிணறாய் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மை ரூபவதியாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. இது இல்லாததுனால தான் டிஎல் மூடி என்கிற மிகப்பெரிய ரிவைவல் போதகர், அமெரிக்காவினுடைய சிக்காகோ நகரிலிருந்து உலகத்தையே கலக்கின தேவ மனிதன், மிகப்பெரிய வேத பண்டிதர், அவரை பார்த்து கேட்டார்கள், டிஎல் மூடி, இத்தனை வருட ஊழிய அனுபவத்திலே, கிறிஸ்தவ அனுபவத்திலே உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய விரோதம் எது, விரோதி எது, தடை எது? அவர் யோசித்துட்டு சொன்னாரு, டிஎல் மூடிக்கு இருந்த மிகப்பெரிய விரோதி டிஎல் மூடி தான், வேற ஒருத்தனும் கிடையாது. எனக்குள் இருந்த அகம், எனக்குள் இருந்த சுயம், எனக்குள் ஒட்டி கொண்டிருந்த மண். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, என்னை உயிர்ப்பியும். இன்னைக்கு மண்ணு விழணும், நம்முடைய சுயம் உரியணும், எல்லாம் கல்வாரி சிலுவையில ஏத்தப்படணும், பெரிய மறுரூபம் நம்மை பிடிக்கணும். அல்லேலூயா. சிலுவை அண்டையிலே வந்தவர்கள் விசுவாசிகள், ஆனால் சிலுவையை சுமக்கிறவர்கள் தான் சீஷர்கள். சிலுவையை சுமக்கணும்னா தன்னைத்தான் வெறுத்து, தினமும் தன்னைத்தான் வெறுத்து, என்னுடைய இன்ட்ரெஸ்ட், எனக்கு பிரியமானது, ஒரு அடி நிலத்தை நம்ம கொடுக்க முடியல, சொந்த சகோதரன் நம்ம நேசிக்க முடியல, 3 அடி 4 அடி நிலத்திற்காக 30 வருடங்கள் கோர்ட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிறிஸ்தவ விசுவாசியை நாம் நேசிக்க முடியவில்லை, வீட்டில் இருக்கிற மாமியாரை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மருமகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கணவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாய் 40% விவாகரத்து. சொந்த கணவனோடு கூட சில சகிப்பு தன்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிகபட்ச கிறிஸ்தவர்கள் இருக்கிற இந்த மாவட்டத்தில் அதிகபட்சமாய் இந்த காரியங்கள் நடப்பதனுடைய காரியம் என்ன? சுயம் இன்னும் சிலுவையில் ஏறவில்லை. இந்த காலை வேளையிலே சுயத்தை ஏற்றுவோம், சிலுவையிலே அடிப்போம். நான் அல்ல ஆண்டவரே, கிறிஸ்து என் மூலமா வெளிப்படணும், ஆண்டவர் என் மூலமா வெளிப்படணும் என்கிற வைராக்கியத்திற்குள்ள நீங்க வாங்க, மிகப்பெரிய மறுரூபத்திற்குள்ள கொண்டு போக முடியும். அல்லேலூயா. 4வது 5வது ஒரு வரியில சொல்லி நான் முடிச்சிடுறேன். முதல்ல நான் சொன்னேன், அடைக்கப்பட்ட தோட்டம், கயவனை உள்ளே விடாதிருங்கள், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, கலப்படத்தை அகற்றுங்கள், முத்தரிக்கப்பட்ட கிணறு, உங்களுடைய சுயத்தை சிலுவையில் அறைந்து எஜமானனுக்குரியவர்களாய் மாறுங்கள். இது நமக்கு மாறுச்சுன்னா 4வது ஒரு முக்கியமான காரியம் வாசிங்க, 2வது அதிகாரம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். நிறைய முள்ளுகள் நம்மளை சுற்றி இருக்கலாம், ஆனா அவைகளின் மத்தியில நீங்களும் நானும் லீலி புஷ்பமா வாழணும். அல்லேலூயா. குணத்திலே வருகிற மாற்றம், இந்த லீலி புஷ்பமா நம்ம வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் குடிக்கிற கணவன் ஏன் ரட்சிக்கப்படல, வெறுக்கிற மாமியார் ஏன் ஆண்டவரிடத்துல வரல, பக்கத்தில் இருக்கிற என் சகோதரன் ஏன் என்னை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல,
அவன் முள்ளுனா நம்ம பெரிய முள்ளு. நம்ம ஜெபிக்கிற ஜெபமே அந்த ஆண்டவரே, முள்ளை வைத்து என்னை குத்துகிற அவனை நீ மறுபடியும் குத்த வேண்டும் ஆண்டவரே. இல்ல, முள்ளுக்கு நடுவுல லீலி புஷ்பமா தான் நம்ம இருக்கணும். ஜனங்களை நேசிக்கணும், நம்முடைய சுபாவங்கள் மாறணும். இயேசுவின் சாயலுக்கு ஒத்த சாயலை இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சாயலை வட இந்தியாவில் நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல போன வருஷம் ஒரு பாடு என்கிற இடத்துக்கு போன ஊழியம் செய்யறதுக்கு நிறைய விடுதலை கூட்டம், நிறைய பேர் டெலிவரி ஆகிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்தாங்க, அடி ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்சாங்க எல்லாரும். எங்களை வண்டியை உடைச்சாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க. திரும்ப வரும்பொழுது எல்லாம் வண்டியெல்லாம் உடைச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. திரும்ப வரும்பொழுது நான் யோசிச்சேன், இந்த இடத்துல மறுபடியும் எப்படி ஊழியம் செய்யுதுன்னு தெரியலையே ஆண்டவரே. அங்கிருந்து எங்களோட கூட இருந்த ஒரு தம்பி, அண்ணா இதுக்கு மேலே எனக்கு எங்களால் ஊழியம் செய்ய முடியாது, எத்தனை முறை அடி வாங்குவது என்று அவன் யோசித்த நேரம், சரி அவனை மாற்றி விடலாம் என்று மாற்றி விட்டு நாங்கள் ஜெபித்தோம். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் எந்த குடும்பத்திலிருந்து எங்களை அடித்தார்களோ, எந்த குடும்பத்தினுடைய நபர்கள் அடித்தார்களோ, அதே குடும்பத்தினுடைய தூரத்து உறவினர் எங்களிடத்துல வந்து, நீங்க எங்க இடத்துல வந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி ஊழியம் செய்வதற்கு அந்த இருந்த இடத்தையும் கொடுத்து, வாசலையும் கொடுத்து, காரியங்களையும் கொடுத்து, இன்றைக்கு அதற்கு பக்கத்துல 43 குடும்பங்கள் ஆராதிக்கிற சபையை 1 வருஷத்துல கர்த்தர் எடுத்து உதவி செஞ்சார். என்ன செஞ்சோம் தெரியுமா? அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. நாங்க சொன்னோம் இல்ல, அவரை பார்த்து நாங்க சொன்னோம், நீ அடிச்சாலும் உன்னை நேசிப்போம். அவன் பார்த்தான், நீ என்ன எரும மாடா, உனக்கு புத்தியே வராதா? நான் சொன்னேன், புத்தி வராது, புத்தியே இதுதான். இயேசுவை நேசிக்கிறத கற்றுக் கொடுத்தோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த 7 பேருக்கு எங்களுடைய மருத்துவமனையில நான் சிகிச்சை அளித்ததை பார்த்து, குணமடைந்ததை பார்த்து அந்த மனிதன் சொன்னான், இனிமே உங்களை யாராவது சொன்னா சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முள்ளின் நடுவிலே லீலி புஷ்பமா மாறுங்க. முக்கியமா உங்க வார்த்தைகள், முள்ளை போல தைக்கிற வார்த்தைகள். இந்த ரூபவதியினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமா? 2வது அதிகாரத்தை பாருங்க, 14வது வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் மறைவிடங்களில் தங்குற என் பிராவே, உன் முகரூபத்தை காண்பி. இயேசு சொல்றார் பாருங்க, முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம், உன் வார்த்தையை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். இன்பமான வார்த்தைகள். நீ யாரோட பேசுறீங்க? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீங்க? கயவலான வார்த்தைகளை வேண்டாம், கடுமையான வார்த்தைகள் வேண்டாம், அவர்களை கவிழ்க்கிற வார்த்தைகளும் வேண்டாம். ஆனால் இவைகளெல்லாம் விட்டு விட்டு இன்பமான இயேசுவினுடைய வார்த்தைகளை நீங்க பேசி பாருங்க, முள்ளின் நடுவிலே லீலி புஷ்பமா இருப்பீங்க. அல்லேலூயா. கடைசியாய் இதுல இந்த உன்னத பாட்டிலேயே 3 முறை வரக்கூடிய ஒரு வசனம், அது என்ன வசனம் தெரியுமா? 2வது அதிகாரம் 16வது வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இங்க போதும். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இப்ப 2வது பாருங்க, அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. 6வது அதிகாரம் 3வது வசனம். நான் என் நேசருடையவள். இப்ப வரி மாறிடுது. முதல்ல சொல்றா, என் நேசரை முதல்ல கொண்டு வர்றா. என் நேசர் என்னுடையவர் சொல்லிட்டு நான் அவருடையவள். முதல்ல சுயநலமா நான் அவருடைய அன்பை எடுத்துக்கிறேன், அப்புறம் என்னுடைய அன்பை கொடுக்கிறேன். அதுதான் 2:16. ஆனா 6:3 பாருங்க, நான் என் நேசருடையவள். இப்ப என் அன்பை என் நேசருக்கு நான் கொடுக்கிறேன், என் நேசர் என்னுடையவர், அவரிடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு நான் அடுத்த படி போறேன். 3வது கடைசியா பாருங்க, 7வது அதிகாரம் 10வது வசனம். நான் என் நேசருடையவள். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் என்னுடையவர், அந்த காரியங்கள்லாம் எழுதப்படல, அவருடைய பிரியம் இருக்கிறது, அவ்வளவுதான். என் நேசரிடத்திலிருந்து என்ன கிடைக்கிறது என்கிறதை எதிர்பார்த்த மணவாட்டி, நான் என் நேசருக்கு என்ன தர முடியும் என்கிற இடத்திற்கு வந்தால், கடைசியாய் எதையும் எதிர்பார்க்க போவதில்லை, என்னையே நான் அவருக்கு தருகிறேன் என்கிற 3வது இடத்திற்கு, நான் என் நேசர் உடையவள். அவ்வளவுதான். என் நேசர் என் மேல எவ்வளவு வச்சிருக்கிறாரு வைக்கல என்ற காரியம் அல்ல, நான் அவரை அதிகமாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை ஆழமாய் அதிகமாய் நேசிக்கிற இந்த அன்பு இருக்கிறதே, இந்த எந்த சூழ்நிலையிலும், உன்னத பாட்டினோட ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிருவோம். 8வது அதிகாரம். இது எப்படிப்பட்ட அன்பாம்? அந்த உன்னத பாட்டை எழுதின அந்த 5வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 5வது வசனம். 7வது வசனம் வந்துருங்க.
திரளான தண்ணீர்கள், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. இந்த நேசத்தை அவிக்க முடியாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. அதை தணிக்க முடியாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்திற்காய் கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இந்த அன்போடு கூட அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல என்ன கிடைக்கும்னு பாக்குறா, முதல்ல என்ன உதவி வேணும்னு கேட்கிறா, அப்புறம் சொல்றா தண்ணீர் வந்தாலும் இந்த நேசம் மாறாது, வெள்ளம் வந்தாலும் மாறாது, உலகத்தினுடைய ஆஸ்தியே ஒருத்தன் வந்து எனக்கு கொடுத்தாலும் இயேசுவே நான் உம்மை நேசிப்பேன். அப்படி என்றால் நான் மனவாட்டி, நான் என் மனவாளனுக்கு மாத்திரமே. கம்ப்ளீட்டா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. முதல்ல பாவத்திலிருந்து வேறு பிரித்தாள், பிசாசினிடத்திலிருந்து வேறு பிரித்தாள், உலகத்தினிடத்திலிருந்து வேறு பிரித்தாள், சுயத்தினிடத்திலிருந்து வேறு பிரித்தாள். இப்பொழுது எல்லாவற்றிலிருந்து வேறு பிடித்து சொல்லுகிறார், நான் என் நேசருடையவள். அதுக்கப்புறம் வார்த்தைகள் கிடையாது. இந்த அன்பை வெள்ளம் மாற்ற முடியாது, தண்ணீர் மாற்ற முடியாது, பொருள் மாற்ற முடியாது. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், நம்ம ஜெபிக்க போகிறோம். மறுரூப அனுபவத்திற்கு எது அவசியம்? மறுரூப அனுபவத்திலே நாம் எப்படி வளர வேண்டும்? இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பாவம், எந்த ஒரு காரியம், மறைவான காரியம், இந்த காலை வேளையிலே தேவனிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாவற்றை விட சுபாவம் மாறி இருக்கிறதா? வெறும் பாவத்தை மட்டும் நான் சொல்ல வரவில்லை. உங்கள் சுபாவம் என்ன? உங்கள் சாயல் என்ன? முள்ளின் மத்தியிலே லீலி புஷ்பமாய் நீங்கள் இருக்கிறீர்களோ? அடைக்கப்பட்ட தோட்டங்கள் உண்டா? கலப்படம் இல்லாத கிணறுகள் உண்டா? நான் முத்திரிக்கப்பட்டவள், நான் என்னுடையவள் அல்ல, தேவ முத்திரையை பெற்றவள், சுயநலமற்றவள், மற்றவர்கள் உயரும் பொழுது அதை பார்த்து மகிழ்கிறவள், மற்றவர் மீது பொறாமை இல்லை, பெருமை இல்லை, கசப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை என்கிற இடத்திற்கு நான் வருகிறவள். ஏனென்றால் மறுரூபம் என்பது அவருடைய பிரியத்தை, பூரண அழகை, பழுதற்றதை எனக்குள் கொண்டு வருகிறது. வாலிப தம்பிகள் இருக்கலாம், அண்ணன்மார்கள் இருக்கலாம், பெரியவர்கள் இருக்கலாம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீரழிவின் நிமித்தம் சிந்தையிலே, பார்வையிலே கலப்படங்கள் ஏராளமாய், விழுந்து போன ஊழியர்கள் உண்டு, பெரிய தேவதாசர்கள் உண்டு. இந்த மொபைல் என்கிற ஒரு சின்ன காரியம் முழுவதையும் கவிழ்த்து போட்டு விட்டது. ஆனால் இந்த கிருபாசனத்துல, இந்த ஜெனரல் கன்வென்ஷன் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், எக்கால சத்தம், மேலே ஏறி வாருங்கள். மறுரூபம் அடைவதற்கு இயேசுவோடு கூட உயர்ந்த மலைக்கு ஏறி வாருங்கள். முகம் மறுரூபமாகட்டும், சரீரம் மறுரூபமாகட்டும், வஸ்திரம் மறுரூபமாகட்டும், எண்ணங்கள் மறுரூபமாகட்டும், பார்வை மறுரூபமாகட்டும், என் சாயல் மாறட்டும், என் வார்த்தை மாறட்டும், என் அன்பு மாறட்டும், என் அர்ப்பணிப்பு மாறட்டும். கலப்படம் இனி இல்லை ஆண்டவரே. இயேசுவுக்கு ஒரு பகுதி, உலகத்திற்கு ஒரு பகுதி, உல்லாசங்களுக்கு ஒரு பகுதி, இதுவல்ல இனி என் வாழ்க்கை. நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள். I belong to my beloved. ஆண்டவரே, நான் நேசருடையவள், மற்றவர்களுடையவளும் நான் ரெண்டு பக்கம் நான் வாழ்ந்திருக்கிறேன். அநேக ஆண்டவன்மார்கள் உனக்கு இருந்தார்கள். ஏசாயால் அவன் அழுது ஜெபிக்கிறான், ஆண்டவரே, அநேக ஆண்டவன்மார்கள் எங்களுக்கு வந்து விட்டார்கள், ஆனால் இனி நீர் மாத்திரம் எங்கள் ஆண்டவர். அந்த இடத்திற்கு இந்த காலை வேளையில வருவோமா? ஹல்லேலூயா. ரதலம்ம ஷந்தலாரா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அதிக சத்தமாய் அல்ல, ஆனால் அதிக ஆழமாய் உன் இருதயத்தை தொட விரும்புகிறார். அதிக ஆழமாய் உங்கள் சிந்தையை தொட விரும்புகிறார். அவருக்கென்று கொடுக்கப்படாத பகுதி எது? முத்தரிக்கப்படாத பகுதி எது? நீ திறந்து விட்டு சிறு நெறிகளும் குள்ள நெறிகளும் கெடுத்து போட்ட ஏரியாக்கள் எவை? இந்த காலை வேளையிலே சிதைந்த உங்களுடைய வாழ்க்கையை சிலுவையின் ரத்தம் சந்திக்க விரும்புகிறது. இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், நான் என் நேசருடையவர், நான் என் நேசருடையவள். அவர் ஒருவர்தான், அவர் ஒருவர்தான் எனக்கு. இயேசுவே, களங்கம் இல்லாத அன்போடு கூட
கலப்படம் இல்லாத வாழ்க்கையோடு கூட போராடி ஜெயிக்கிற விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு கூட நான் உம்மை சேவிப்பேன் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற எனக்கு எத்தனை பரிசுத்த போராட்டங்கள், குலைச்சல்கள், விழுகைகள். ஆண்டவரே, உம்மை அறிந்தோம் என்று சொல்லுகிற குடும்பத்திலிருந்து வருகிற எனக்கு எத்தனையான உள்ளான பின்மாற்றங்கள். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தனித்தனியாய் தொட விரும்புகிறார். இது தேவன் உங்களை நிரப்புகிற வேளை அல்ல, தேவன் உங்களை கழுவுகிற வேளை. இது தேவன் உங்களை தொடுகிற வேளை. இது பரத்தின் அக்கினி ஏசாயாவின் உதடுகளை தொட்டதை போல உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதி தொட வேண்டுமோ, இயேசுவே என் இருதயத்தை தொடும், இயேசுவே என் நாவை தொடும், இயேசுவே என் சிந்தையை தொடும், இயேசுவே என்னுடைய வாழ்க்கையின் முட்களாய் இருக்கிற பகுதிகளை தொடும். கர்த்தருடைய பலத்த கரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நாம் ஒரு பாடல் வரியினுடைய கோரஸை ஜெபமாய் பாடி நம்ம முடிக்க போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். களங்கம் இல்லாத அன்பு இயேசுவின் இடத்திலே உண்டோ? தேவைக்கு மட்டும் இயேசுவை தேடுகிறோமா? பயத்தினாலே இயேசுவண்டை வருகிறோமா? வேறு வழி இல்லை என்பதனால் இயேசுவின் இடத்திலே வருகிறோமா? கருப்பா இருந்தவள் யாராகிலும் இழுத்தால் தான் வருவாள். அப்படிப்பட்டவள் ஒரு நாளிலே சொன்னாள், இனி நான் அப்படி அல்ல, யாரோ என்னை இழுத்து கொண்டு வர தேவையில்லை, நான் என் நேசருடையவள். I belong to my God. நான் முழுக்க முழுக்க என் நேசருடையவள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவுகிற வேளை. எல்ரோயி 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 எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. கர்த்தருடைய கண்கள் உங்கள் ஒவ்வொருவரின் மேலும் இந்த மத்தியான வேளையிலே உங்களை பிரியமாய் மாற்றுவதற்கு, மறுரூபப்படுத்துவதற்கு, மகிமைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு கண்டீரே நன்றி ஐயா. உம்மை மூடு உள்ளத்தோடு ஆராதிப்பே. அழுகையோடு கண்ணீரோடு இருதயத்தை கிழித்து தேவனிடத்திலே நாம திரும்புவோம். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உனக்கு உதவி செய்வதற்கு இந்த எபினேசர் மறுபடியும் வந்திருக்கிறார்.